ஹலோ கைஸ், டபுள் எக்ஸல் சைஸில் உள்ளவங்களுக்கு சாரீ ஃபிட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சாரீ நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு முந்தி போர்ஷன் எடுத்துக்கோங்க. சும்மா ரஃப்பாக நான் மடிக்கிற மாதிரி மடித்து அப்படியே நம்ம ஷோல்டரில் போட்டுக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட முட்டியோட அந்த அளவு எடுத்துக்கோங்க. முட்டிக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் முந்தானியே பார்த்துக்கோங்க. ஸோ முட்டிக்கு கீழே இருந்ததுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட ஃபஸ்ட்டு பின்னை நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் இப்போ பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே போட்டு செகண்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா, நம்ம முந்தைய போர்ஷன் அப்படியே திருப்பி நம்ம எப்படி சாரீ கட்டுவோமோ அதே போர்ஷனில் கொண்டு வந்து, ஸோ செகண்ட் பின் எப்படி நம்ம பின் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட டம்மியோட நிப்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாவை நீங்கள் கனெக்ட் பண்ணி, ஸோ அதுலேருந்து ½ ஜான் அளவுக்கு நீங்கள் செகண்ட் பின் அளவுக்கு செகண்ட் பின் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ செகண்ட் பின் குத்துன இடத்துல இருந்து ஒரு ½ ஜான் அளவுக்கு எடுத்து தேர்ட் பின் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த தேர்ட் பின் எதுக்குன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முந்தி போர்ஷன் அப்படியே கீழே போட்டு நம்ம டக்கிங் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துடலாம். இப்போ ஃபோர்த்து பின் பண்ணுறதுக்கு ஸ்மால் சைஸாக இருந்தால் நம்ம ரைட் சைட் பஸ்ட்டுக்கு இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம டபுள் எக்ஸல்ன்றதுனால ரைட் சைட் பஸ்ட்டுக்கு உள்ளே தள்ளி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கொண்டு வந்து சாரியை நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து பின் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் நம்ம டம்மி நிப்பிள் இருக்கிற ஏரியாவை கனெக்ட் பண்ணி, ஸோ அந்த இடத்துல கை வச்சு ஒரு ½ ஜான் அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ஃபோர்த்து பின்னை பின் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம பின் பண்ண வேண்டியதெல்லாம் பின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ